அவர் ஏன் இதை தடுக்கவில்லை? Why didn't God stop this? Let me repeat this for you. நிறைய நேரத்தில் நம்ம கேட்கிறோம்ல இந்த கேள்வி. அவர் ஏன் இதை தடுக்கவில்லை? Why didn't God stop this? அவர் நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம்ல. He could have stopped thisல. இந்த ஜாப் லாஸ் அவர் தடுத்திருக்கலாம்ல. இந்த சிக்னஸ் அவர் தடுத்திருக்கலாம்ல. நான் இந்த அவமானப்பட்ட இந்த அவமானத்தை கர்த்தர் தடுத்திருக்கலாம்ல. அவருக்கு தெரியாதா இது நடக்க போகுதுன்னு? Didn't he know? அவர் இதை தடுத்திருக்கலாம்ல. ஆமாங்க, அவர் தடுத்திருக்கலாம். புரியுதா? அவர் ஈஸியாக தடுத்திருக்கலாம். இந்த புயல் உன் வாழ்க்கையில் வராமல் கர்த்தர் தடுப்பது லேசான காரியம். ஆனால் தடுப்பது அற்புதம் அல்ல. இந்த புயல் உன் வாழ்க்கையில் வந்தாலும் இந்த புயலை கர்த்தர் நீ மேற்கொள்ளும்படியாக, இந்த புயலை தாண்டி நீ எழும்பும்படியாக, he made you an overcomer in this storm. He made you rise above the storm. He made you to see. இப்போ ரொம்ப முக்கியமாக எல்லாரும் காணும்படியாக இவன் என் பிள்ளை, இவன் என் பிள்ளை மக, இவங்க வாழ்க்கையில் நான் கிரியை செய்கிறேன்னு எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த புயலை அனுமதித்தார். அதனால் தான் அவர் தடுக்கல. அவர் தடுக்காததால் தான் உன் வாழ்க்கையில பெரிய அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Do you understand why he didn't stop? இப்போ நிறைய பேர் நீங்க எல்லாம் காலேஜ் படிச்சிருப்பீங்க, நான் நம்புறேன். நீங்க எல்லாம் எப்படி காலேஜுக்கு வந்தீங்க? 12th பாஸ் ஆகி, சரியா? 12th பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணீங்க? 10th எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க வந்தீங்க. இப்போ எக்ஸாமே எழுதாம கிளியர் பண்ணாமே வந்தீங்க, ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த கோவிட் வந்துச்சுல, இந்த கோவிட் வரும்போது என்ன பண்ணாங்க? எல்லாரும் இந்த கோவிட் பேட்ச் எவனாவது ஏதாவது ஒருத்தனுக்கு ஒழுங்காக வரலன்னா கோவிட் பேட்சான்னு கேட்பாங்க. பார்த்துறீங்களா? நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒருத்தன் எங்கேயோ தலைக்கீழே லேண்ட் பண்ணிட்டான். இவன் கோவிட் பேட்சில் பைலட் ட்ரைனிங் எடுத்தவன். ஒருத்தனுக்கு ஏதாவது வரலன்னா அவன் என்ன பண்ணாங்க? கோவிட் பேட்ச். ஏன்னா கோவிட் பேட்சில் எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள், எக்ஸாம் எழுதாதவர்கள், அப்படியே பாஸ் பண்ணவர்கள். புரியுதா? இப்போது நம்ம கவர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். டில் 8th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஆல் பாஸ். 9th வந்தால் செத்தான் சேகர். முடியல அவனால். 9th வந்தால் கஷ்டப்படுறான், 10th வந்தால் கஷ்டப்படுறான். ஏன்? டீச்சர் நல்ல டீச்சர். வென் எவர் தேர் வாஸ் an எக்ஸாம், டீச்சர் என்ன சொன்னாங்க? நீ எக்ஸாம் எழுத தேவையில்ல, நல்ல டீச்சர். அது நல்ல டீச்சரா? எக்ஸாம் எழுதாமல் தடுக்கிறது நல்ல டீச்சரா? இல்லை, எக்ஸாமுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை நீ மேற்கொள்ளும்படியாக அந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக உன்னை ரெடி பண்ணுறது நல்ல டீச்சரா? We have a great teacher who prepares us for the exam and makes sure we are victorious in this exam. எக்ஸாம்ஸை தடுக்கிற தேவன் நம் தேவன் அல்ல, எக்ஸாமை கொடுத்து அந்த எக்ஸாமில் ஜெயிக்க வைக்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் அந்த பரீட்சையை தடுக்கவில்லை. A lot of people, we want to skip exam. We're like, Lord, why don't you stop it? No, he will not. Because he's preparing you for a great victory. Chapter 3. நெபுகாத்நேசருக்கு தானியேல் சொல்கிறார் 2வது சாப்டரில், இந்த மாதிரி இந்த நீங்கள் பார்த்த கனவு இஸ் a big statue. தலை கோல்டு, செஸ்ட் சில்வரு, வயிறு தைஸ் எல்லாம் பிரான்ஸு, தென் லெக்ஸ் அயன் கிளே, ரைட்? இதுதான் வந்து ஸோ நெபுகாத்நேசர் நான் பண்ணுறாரு, அவர் உடனே ஒரு ஸ்டாச்சுவை கட்டலான்னு அவர் முடிவு பண்ணி சாப்டர் 3ல he builds a statue. என்ன ஸ்டாச்சு? வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. 60 முழம்லாம் நம்மளுக்கு போட தெரியாது, சரியா? ரைட். பட் பேசிக்லி இன் இங்கிலீஷ் பைபிள் இட் சேஸ் 90 feet height and 9 feet is the width, சரியா? 90 feetல ஹைட்டும் வித் இப்படிதான் ஒரு ஸ்டாச்சுவை கட்டுறாரு. இது ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஸோ அதனால் இந்த இமேஜ் தான் இப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும், சரியா? நான் கொடுத்த இன்புட் வச்சு அது ஒரு இமேஜ் டெவலப். சாரி. ஸோ திஸ் இஸ் வாட் ஹி பில்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு? ஓகே, யூ கேன் ரீட் தி வேர்சஸ் அட் ஹோம். பில்ட் பண்ணி எல்லா அஃபிஷியல்ஸும் டிஃப்ரெண்ட் 8 ரேங்க் அஃபிஷியல்ஸை கூப்பிட்றாரு. மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஷெரீஃப்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு he says, boss, you'll have to bow before the statue. Basically what he was trying to do was he was trying to unite people from different backgrounds. எல்லா பேக்ரவுண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வந்துக்கிறாங்க. பேபிலோனில் இருக்கிறாங்க, ஜூஸ் இருக்கிறாங்க, அப்புறம் இஸ்ரேலைட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே வேற ரிலிஜன். எல்லாரையும் என்ன பண்ணுறான்? இவர் யுனைட் பண்ணி எல்லாரையும் என்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரே சிலையை வணங்கி ஒரே ரிலிஜன் கிட்ட நீ வரணும்னு சொல்லிட்டு he is doing this. அதுவும் எங்கே கட்டுறாருனா, he is not building it in Babylon, he is building it in a place called Dur. அங்கே வந்து ஒரு 15 miles அந்த தூரத்துலேருந்து வந்து ஒரு டூரா, அங்கேருந்து ஒரு 15 miles தூரத்தில் கட்டுறாரு. And he also says, boss, மியூசிக் வாசிக்கும் போது எல்லாம் everybody should bow down, if not you will all be burnt. நீங்கள் எரிக்கப்படுவீங்க. இதுதான் கண்டிஷன். See, one of the reasons why he was building such statues was அந்த டைமில் நெபுகாத்நேசருக்கும் ஃபேரோக்கும் ஆல்ரெடி எப்பவுமே ஒரு காம்படிஷன். ஃபேரோஸ் பெரிய பெரிய பிரமிட்ஸும் ஸ்பிங்ஸ்லாம் அவர் பில்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நெபுகாத்நேசரும் he also built some massive structures. நெபுகாத்நேசர் was one of the most powerful kings alive in those days. ஸோ அவரும் இதை கட்டிட்டு everybody will have to bow down. Okay, now this is the rule. இப்போ இது வந்து வருது, யாருக்கு வருது? ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க பேர் என்ன?
சொல்லுங்க, என்ன சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லுங்க. அனனியா, மிஷல், அசரியா. அதாவது யாராவது சொல்லுவாங்க, நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துனே கட்சியில். உங்களுக்கு சண்டே ஸ்கூல் அனுப்பிச்சிடணும் போல இருக்குது. Ananias, Mishael, Azariah. So when these guys address, when Babylonians address, they address them as Shadrach, Meshach, Abednego. Okay. So these guys, they also get this news. அவங்க என்ன பண்றாங்க? They are not bowing down. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வணங்க மாட்டோம். இதை வந்து சுத்திக்கிறவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு if you read verse 12, 12வது அதிகாரத்து வசனத்தை வாசிப்போம். Chapter 3 verse 12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இந்த மாதிரி நல்லவங்க 4 பேர் நம்ம கூடவே இருப்பானுங்க. புரியுதா? எப்படா இவன் மாட்டுவான், இவனை எப்படா போட்டு கொடுக்கலான்னு பார்த்துருக்கீங்களா? சரியா? எப்படா போட்டுக்கலாம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. சரியா? சிஸ்டர் பிரதர்ஸ் கூடயே இருப்பாங்க. மம்மி டாடி வந்தால் சிஸ்டரை போட்டு கொடுத்துருவாங்க, பிரதரை போட்டு. அந்த மாதிரி நம்மளை போட்டு கொடுத்து மாட்டி விடுறவங்க எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்க? கூடயே இருக்கிறாங்க. அதனால் இந்த கூட இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. சரி, ரொம்ப முக்கியமாக இதில் வேறு என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் டெல் திஸ் டு எனிபடி. நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன்னு மட்டும் சொல்கிறாதீங்க ஒரு விஷயத்த. நம்ம இவனை க்ளோஸ்ன்னு நினைப்போம் பாரு, இவனுக்கு ஒருத்தன் க்ளோஸாக இருப்பான். ஆமாம், அவன்கிட்ட ப்ளீஸ் டோன்ட் டெல் திஸ் டு எனிபடி, நமக்கு மட்டும் தான் அந்த மேட்டர் தெரியும், வெளில சொல்லலாம். இந்த மாதிரியே அவனுக்கு ஒருத்தன் க்ளோஸாக இருப்பான் பாருங்க, இப்படியே இருப்பானுங்க. அதனால் இந்த க்ளோஸ் ஆகிற ஆளுங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. சரியா? போட்டு கொடுத்துறானுங்க ராஜா கிட்ட. ராஜா அதுவும் எப்படின்னா, ராஜா அவனுங்க வணங்கலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, போயிட்டு ராஜா இவன் உங்களை ரெஸ்பெக்டே பண்ணல, அந்த ஆளுக்கு ஏற்றி விட்றானுங்க ஈகோவை. புரியுதா? இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரியா? போட்டு கொடுத்துட்றாங்க. My first point for today is, when the world says bow, faith says no. And I have a question for you this morning. Do you have the courage to say no? உலகம் இதை ஏற்றுக்கோன்னு சொல்லும் போது விசுவாசம் இல்லை, முடியாதுன்னு சொல்லும். புரியுதா? இந்த காலவேளை உனக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கான தைரியம் இருக்குதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு தைரியம் இருக்குதா? எப்படி? Do you have the courage to say no? ஐயா, எனக்கு எல்லாருமே we all want to be people pleasers. புரியுதா? We all want to be people pleasers. எப்படியாவது அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இவங்கள ப்ளீஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே இல்லைனோ தேவனும் இல்லைனா அந்த கூட்டத்தில் நான் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க கூட இஃப் ஐ ஹேட் நீட் ப்ரமோஷன், நான் வந்து என் பாஸ் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தலையாட்டியணும், இவங்க சொல்கிறேன். we always want to say yes to the world. பட் ரொம்ப முக்கியமாக, when the world says you say yes ன்னும் போது you have to say no. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ. நோ சொல்ல கற்றுக்கணுங்க. புரியுதா? இனி எல்லாத்துக்கும் தலையாட்டி சில வர சிலர் சொல்லுவாங்க, நான் நோ சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. பாஸ், அவங்க ஹர்ட் ஆகுறாங்க வேலை. நீ நோ சொல்லணும்னா நோ சொல்லி தான் ஆகணும். புரியுதா? ஹர்ட் ஆகலாம் பார்க்க முடியாது. சிலர்லாம் என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு வந்து பேசும்போது பார்த்துட்டு, பாஸ்டர் இந்த பர்டிகுலர் காஸ்ட்டுன்னுவாங்க. நான் சொல்லுவேன் நோ. நெக்ஸ்ட்டு சொல்லுவேன் கெட் அவுட். என் ஒய்ஃபு ஏன்ப்பா இப்படி ஹர்ட் ஆகிடுவாங்க, ஹர்ட் ஆகட்டோன்னு நான். நோனா நோ தான். டவுரியா? நோ, கிளம்பு. சிலர்லாம் டவுரின்னு பேசுனா பையனை கை கால் இல்லைன்னு கேட்பேன் நான். என் ஒய்ஃப் ஏன்ப்பா இப்படி பேசுகிற? அப்படிதான். நோனா நோ. இதெல்லாம் கத்துறதுக்கு புரிய முடியாத காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்லேயும் நம்ம காலையும் பொண்ணுக்கு வந்து நம்ம தான் கொடுத்து எடுக்கணும், டவுரி கொடுத்து. சரியா? அதனால் இப்போவே சொல்லிட்டேன், சில வருடங்கள் கழிச்சு என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா யாராவது வந்து பொண்ணு கேட்கணும் வந்தால் நீ தான் எடுத்துன்னு வரணும். பேசிக்காக you should have the courage to say no to what the world is telling you. Right? ஏன்னா இவங்க அதான் பண்ணுறாங்க. வாசிங்கன்னா, நெபுகத்நேசருக்கு செம கோவம் வருது. என்னடா நான் சொல்லி இவன் கேட்கல. He flew into a rage. Odana they were brought in. Nebuchadnezzar said to them, is it true? Shadrach, Meshach, Abednego, உண்மையா? நீங்கள் பவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களா, உண்மையா? அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்ன சொல்கிறாங்க? ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் சான்ஸ். திரும்ப மியூசிக் எல்லாம் வாசிப்பாங்க. அப்படி நீ செய்யலன்னு வச்சுக்கோ. அந்த வசனம் நான் சொல்லுது, இப்போதும் எக்கால, நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பாங்க. நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. நல்லது. இல்லைன்னா பணிந்து கொள்ளாதீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். அந்நேரமே போடப்படுவீர்கள். அப்புறம் என்ன சொல்றான்? ஒரு த்ரெட் வேற கொடுக்குறாரு. வாசிங்க, என்ன த்ரெட்? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். யாரா உன்னை காப்பாத்துவா என்கிட்ட இருந்து? ரைட்?
நீங்க பாருங்க, ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, they were not just saying no, they were saying no to the most powerful person in the entire world. அந்த நாட்கள்ல உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது நேபுகாத்நேசர். நோ மட்டும் சொல்ல, அவங்கிட்ட நோ சொல்றாங்க. இப்போ நேபுகாத்நேசருக்கு என்ன ஈகோனா, நீ நோ சொன்னது மட்டும் இல்லை, என்கிட்ட என்ன பார்த்து. ஐயா, there will be times we will have to meet powerful people in the world, but then if you are standing for God, you could be standing alone, but your no is a no. புரியுதா? நீ வந்து காம்ப்ரமைஸ்லாம், ஐயோ இதை சொல்லிட்டு கத்தர் ஓகேன்னுவார், அப்புறம் கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம், சான்ஸே கிடையாதுயா. நீ நோ சொல்லிப்பாரு. when you say no to the world, the heaven will say yes to you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பக்கத்துல பக்கம், do you have the courage? do you have the courage to say no? புரியுதா? சண்டே சர்ச்சுக்கு வர நேரத்தில் ஆஃபீஸில் ஒரு கிளைண்ட் மீட்டுமா, do you have the courage to say no? ரைட்? லைஃப் குரூப் வரும்போது என்ன பண்ணுவான், அவனுக்கு அப்பா வா அங்கே போகலான்வான், do you have the courage to say no? சரியா? ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணலான்னு போகும்போது தான் என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் வாப்பா அங்கே கூப்பிடுறாங்க உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன், do you have the courage to say no? ஐயா, சேயிங் நோ இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவனுக்கு சொல்றானுங்க பாருங்களேன், இவன் சொல்றான் மிரட்டுறான், என் கைக்கு உன்னை யாருமே தப்பு. அதுவும் பாருங்களேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும் போது ஆல்ரெடி ஒரு பயத்தில் இருக்கிறானுங்க, பக்கத்தில் வேற மிரட்டுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போதுலாம் நம்ம ஆளுங்களாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலே வாசிச்சு முடியதுக்குள்ளே அவுட்டு. நான் எங்க விடுறது, டெட் ஆகி அவன் கீழே விட்டுருப்பான், டெத் ஆகி. Amidst all that fear, they choose to say no. I will tell you, there is power in saying no. When you stand for God, it means you are standing alone from all of them. There are times you will have to say no. உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனா நோ சொல்லணும்னா கர்த்தர் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க நோ சொல்லிதான், ஏன்னா அவரை கனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. ஏங்க நான் சொல்றேன், நோ சொல்றது ஈஸிலாம் கிடையாது. நோ சொல்றது ஈஸியா? நோ சொல்றதுக்கே ஒரு டிசிப்ளின் வேணும், தெரியுமா? ஒன்லி டிசிப்ளின் பீப்புள் கேன் சே நோ. நிறைய பேர் வந்து நியூ இயர் ஆனாலே, பாஸ்டர் வி வாண்ட் டு டயட், வி வாண்ட் டு லூஸ் வெயிட், ஐ வாண்ட் டு பிகம் ஃபிட், எல்லாம் ஓகே. சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். புரியுதா? ஒரு டாக்டர் இப்படியாக அட்வர்டைஸ் பண்ணியிருந்தார். என்ன அட்வர்டைஸ் பண்ணியிருந்தா, நான் ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வெயிட் லூஸ் பண்ணலான்னு. உடனே ஒரு சிஸ்டர் இந்த டாக்டர்கிட்ட போய், என்ன எக்ஸசைஸ்? டாக்டர் சொல்லிடுறாரு, ரைட்டு லெஃப்ட் இப்படி தலையாட்டுங்க அப்படின்னாங்க. ஓகே, எப்போ எத்தனை தலையாட்டி ஆட்டணும், எத்தனை செட்டு பண்ணணும்? அவங்க சொல்கிறாங்க, எப்போல்லாம் உன் முன்னாடி சாப்பாடு வைக்கிறாங்களோ அப்போல்லாம் நீ இப்படி 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 ஆட்டினாலே வெயிட்டு குறையுமா. அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் எப்போல்லாம் சாப்பாடு வைக்கிறவங்க நான் இப்படி தான் ஆட்டுறேன், என்னால் டெல்லி இன்னைக்கு எல்லாரும் ஹவு டு ரெடியூஸ் வெயிட், ஹவு டு இது. நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம் சே நோ. நம்ம ஆளுங்க என்ன பாஸ்டர் வச்சிடுறாங்களே, பாஸ்டர் எதிர்க்க வச்சிடுறாங்களே, அதனால என்னை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. நான் ஆரம்ப நாட்களில் when I used to go for house visit, எல்லாரும் வந்து பாஸ்டர் ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு தடவை இப்படி சொல்லி எத்தனை தடவை ஒரு நாள்? நீங்கள் நாளைக்கு சாப்பிடாதீங்க, நாளைக்கு சாப்பிடணும்னா நான் உனக்கு இன்னைக்கு சாப்பிட்டு பட்டினி கிடக்குமா நாளைக்கு? சேர்த்து சாப்பிட்டுங்க, எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க பாஸ்டர், கொஞ்சம் இப்படியே. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ செட் நோ. பீப்புள் காட் ஹர்ட். இந்த பாஸ்டர் ரொம்ப திமிர் பிடிச்ச பாஸ்டர் போகுது பார்த்தியா. நம்ம சிலர் அப்படி வேறு, ஒருவேளை இவர் பணக்கார வீட்டில் தான் சாப்பிடுவார் அப்படின்னாங்க. அதுக்குன்னு நான் போகிறதே கிடையாது வீட்டுக்கும். நான் சொல்லணும், வெறும் பிளாக் காஃபி மட்டும் தான் குடிப்பேன். பிளாக் காஃபி எனக்கு போட வராது, எனக்கு இந்த காஃபி தான். அதுக்கு நீ கொடுக்குற காஃபி நான் குடிக்க முடியாது. ஐ ஹேவ் டு சே நோ. உடனே இவர் திமிர் பிடிச்ச பாஸ்டரா நீ நினச்சிக்கோ, ஐ எம் நாட் ஹியர் டு ப்ளீஸ் யூங்க. ஆமாதுன்னா ஆமாது, நோ தான். நீ கொடுக்குற கண்ட வீட்டில், உங்கள் வீட்டில் ஒரு ஆயிலில் செய்வாங்க, பக்கத்து வீட்டில் இன்னொரு ஆயிலில் செய்வாங்க, எல்லார் வீட்டில் செய்கிற ஆயிலை நான் சாப்பிட்டு கட்சியில் நான் எங்கே பின்னாடி தான் உட்காந்து டாய்லெட்டில் பிரசங்கம் பண்ண முடியாது. புரியுதா? பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க, வி ஆர் நாட் ஹியர் டு ப்ளீஸ் பீப்புள், வி ஆர் ஹியர் டு ப்ளீஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம சர்ச் ஒரு பிலீவர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோடு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நம்ம சர்ச் கத்தருக்குள்ள எவ்வளோ நல்லா போய்ட்டு, எவ்வளோ நீங்கள் என்ன நல்லா பண்ணுறீங்க. சரிங்க சிஸ்டர். என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசினாங்க பாஸ்டர், அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கலையா. ஏன் சிஸ்டர்? இல்லை அவங்களுக்கு சிலலாம் பிடிக்கலாம், சில காரியங்களை நீங்கள் மாற்றிக்கினா அவங்க ஓகேனாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த உலகத்தில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கும் கத்தரை நான் படைக்கலை. ஐ எம் நாட் ஹியர் டு மேக் ஷூர் தட் எவ்ரிபடி லைக்ஸ் மீ. புரியுதா? அதனால் திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி. ரைட்? நான் அவங்களுக்காக இப்படி மாற்றிக்க முடியாது, அவங்களுக்காக இப்படி ட்ரெஸ்ஸை போட முடியாது, அப்படி நான் இப்படி தான். அதனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, அவங்க எனக்கு நோ சொல்லிட்டோம், நான் அவங்களுக்கு நோ சொல்கிறேன். இதுதான் என்னால் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு டெல் யூ, இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, we want to please people by saying yes.
அண்ட் ரொம்ப முக்கியமாக அது எண்டே கிடையாதுங்க. அவன் 1000 மாத்திரம் சொல்லுவான். இன்னைக்கு என்ன வெள்ளை ஜிப்பா போடுவான், நான் ஏசுன்னுவேன். நாளைக்கு வெள்ளை வேஷ்டி கட்டணும், ஏசுன்னுவேன். அதுக்கப்புறம் வெறும் காலில் நில்லுன்னுவான், நான் ஏசுன்னுவேன். எனக்கு இருக்கிற முட்டி வலி, பேக் பெயின் அவனுக்கு தெரியுமா? வெறும் காலில் நின்று 4 சர்வீஸ் பேசினா என்ன ஆகும் அவனுக்கு தெரியுமா? ஐ கான் பி ப்ளீசிங் பீப்புள். ஆன்லைனில் கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ப்ளீஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த சேம் வித் யூ. மை ஒன்லி அப்ஜெக்டிவ் இஸ் ஆம் ஐ ப்ளீசிங் காட்? என் கர்த்தரை நான் கனப்படுத்துறேன்னா, என் கர்த்தருக்கு நான் ஓகே சொல்லணும்னா அவருக்கு எஸ் சொல்வேன், உனக்கு நோ சொல்வேன். உனக்கு நோ சொல்லும் போது பரலோகம் எனக்காக எஸ் சொல்லும். And I want to tell you, your no is a no, even if it's the most powerful person. The no, how does the no act in my life? The no வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபில்டர்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த வடிகட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்களா வீட்டில்? சீக்கிரம் வாங்க சார். இப்போ the word no is a God given filter in our life. நம்ம வாழ்க்கையில் இந்த நோன்றது it acts as a filter. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கிற இந்த டீ இலையில் இருக்கிற டீயை நான் அப்படி ஊற்றினேன்னா இது என்ன பண்ணுது? இந்த ஃபில்டரு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாம் என்ன பண்ணுது? ஃபில்டர் பண்ணி எது தேவையோ அது மட்டும் தான் என் லைஃப்பில் கொடுக்குது. நீங்கள் வாழ்க்கையில் நோ சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், யூ வில் ஃபில்டர் அவுட் ஆல் த அன்னெசரி திங்ஸ் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில் அன்னெசரி திங்ஸை மட்டும் இல்லை, நீடே இல்லாத சில ஆட்களை கூட இந்த நோ ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நோ சொன்னீங்கன்னா இந்த தேவையில்லாத ஆட்களை கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி விட்டு எது தேவையோ அதை மட்டும் வைப்பார். கொஞ்சமாக இருக்கும், ஆனால் வர்த்தாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட்? ஐ வாண்ட் டு டெல் யூ, த சேயிங் நோ ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபில்டர். லேர்ன் டு சே நோ. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் கூட என்ன தெரியுமா, ஐயோ என் பிள்ளை நோ சொன்னால் ஹர்ட் ஆகிடும், சாப்பிடாது, பட்னியாக படுக்கட்டும், பரவாயில்ல, 4 நாள் பட்னியாக பட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜில் நீ என்ன வச்சுக்கிற பழம் சேர்த்து சாப்பிடும். புரியுதா? ஸ்டார்ட் சேயிங் நோ டு யுவர் சில்ட்ரன். டிசிப்ளின் தெம். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, இன் ஆர்டர் டு பி எ குட் பேரண்ட் என் பிள்ளைக்கு எல்லாம் எஸ் நோ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நோ. ஐ டெல் யூ, இஃப் யூ ஹேவ் த கரேஜ் டு சே நோ, த ஹெவன் வில் சே எஸ் ஃபார் யூ. ஹல்லேலூயா. சில்ட்ரன், டோன்ட் பி அப்செட் வித் மீ. Start saying no to your friends, right? I'm always very supportive to the children, but then as parents, you also need to learn to say no. ரெண்டாவது காரியம், faith trusts God and not the outcome. விசுவாசம் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், பதில் மேல நம்பிக்கை வச்சிருக்காது. Do you understand what I'm saying? Faith trusts God and not the outcome. இன்னைக்கு நிறைய நேரத்தில் we are trusting the outcome always. பதில தான் நம்புறோம், பதில் கொடுக்கிறவரை நம்ப மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, no matter what the outcome is, I still trust the person who gives the outcome. இவங்க சொல்றாங்க பாருங்க, நேபுகாத்நேசர், ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன ரிப்ளை பண்றாங்க? 16வது வசனம் வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அதாவது நோ சொன்னோன்னா ராஜா மிரட்டுறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், லாட் ஆஃப் பீப்புள் say no and then try to explain why we said no. பார்த்துக்கிறீங்களா? பாருங்க, நான் வர முடியாது, ஆனால் ஏன் வர முடியாது நீங்கள் என்ன கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் ஏன் நோ சொன்னேன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. புரியுதா? அப்படி சில இது உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏன் செட் ஆகுதுன்னா, நீ நல்லவன் நானும் நல்லவன், ஆனால் ஏன் செட் ஆகுது? ஐயா நோ சொல்லிட்டு வாயை முன்னு போயினேரு. இவனுங்க அதான் சொல்கிறாங்க, ராஜா நோ, உங்களுக்கு வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுக்க முடியாது. யோசித்து போகிறீங்களா, எங்கேந்திரா உனக்கு தைரியம் வந்துச்சு? நானும் அந்த ராஜா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ராஜா, அது கல் மண் வீடியோ எடுத்து போட்டுருவானுங்க, மாட்டிப்போம். புரியுதா ராஜா? அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் வேறு ரொம்ப இதுவாகுது. நெக்ஸ்ட் ராஜா, நான் வேணா தனியாக வந்து பண்ணுறேன் ராஜா, நாங்கள் எங்கள் யூதர் குலத்தை, அவன் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல எனக்கு. அதுதான் எதுவுமே நான் சொல்ல தேவையில்லை. என் நோ இஸ் அ நோ. அது என் கத்தரை காணப்போனோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஐயா நீங்கள் வந்து நோ தான். பாருங்கள், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் ஜாம் பண்ண போனோம், சர்ச்சுக்கு போனோம், அந்த மொட்டை பாஸ்டர் கேட்பாரு, உங்களுக்கு புரியாது. அப்போல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. நான் சர்ச்சுக்கு போனோம், நான் லைஃப் குரூப்புக்கு போகணும், நான் மீட்டிங் போகணும், இன்றைக்கி என் ஃபாஸ்டிங் டே, இன்றைக்கி என் ப்ரேயர் டே, இதுதான் நான் செய்வேன். இந்த டைமில் நான் இதை செய்ய மாட்டேன் ராஜா. நீ எதை வேணால் கொடுத்தாலும் சாப்பிட்ற ஆள் நான் கிடையாது. திஸ் இஸ் வாட் இட் இஸ். மை நோ இஸ் அ நோ. யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். அவன் சொல்கிறான், ராஜா நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் வாசிங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். The Lord whom I worship will definitely save me. சரியா? I know the outcome. என்ன தப்புவிக்க வல்லவர். ஆனா
இன்னொன்னு சொல்றான், வாசிங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ஆ. ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாரு. அப்படி ஆன்சர் பண்ணாம போனா, வாசிங்க, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் அவர் இல்லை. இந்த பதில் கொடுக்காம போனாலும் நாங்க அவர் தான் நம்புவோம், உன் தேவரை நம்ப மாட்டோம். Do you understand what I'm saying? Right? பாஸ்டர், நாங்க இந்த ஜெபம் பண்றோம் பாஸ்டர், இந்த பதில் எனக்கு வரல. பதில் வரலனாலும் அவரை நம்புவோம். அவர் எனக்கு பிடிக்காத பதிலை கொடுத்தாலும் நான் அவரை நம்புவேன். என் நம்பிக்கை எல்லாம் பதில் மேல. I am not trusting the outcome and the answer, but I am trusting the one who makes the decision for me. புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் we pray, and what if God does not give that answer? What if God does not follow the process we dictate? ஆண்டவரே, இந்த நேரத்தில் இது நடக்கணும், இப்படி நடக்கணும், கர்த்தர் முடியாது பண்றாரு. அவன் என்ன சொல்றான்? நான் நினைச்சதை அவர் செய்யலனாலும் நான் அவரே நம்புறேன். புரியுதா? your faith trusts God. சிலர்லாம் வரும்போது என்கிட்ட இந்த நைட் ப்ரேயர் வராங்களே, சிலர்லாம் வரும்போது, பாஸ்டர் நான் 6 மாசமா நைட் ப்ரேயர் பண்றேன், வரேன், எனக்கு ஒன்றும் நடக்கல. 1 மாசம் நைட் ப்ரேயர் வந்ததுக்கு நடந்துச்சு பாஸ்டர். Probably you are asking for something which God, but God has a different outcome. புரியுதா? அவன் குழந்தை வந்துச்சு, அந்த குழந்தை கேட்குறது சின்ன ஐட்டம், கத்தர் கொடுத்தார். நீ கேட்குறது பெரிய ஐட்டமே, கத்தர் உனக்கு பெருசாக செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் சரியானதை கத்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்கு அவர் மேல இருக்கணும். Hallelujah. I need to trust God more than I trust the outcome. See, these guys were so faithful to God. அவர் எவ்வளோ கத்தரை நம்பினாங்கன்னா, அவர் விடுவிப்பான்னு தெரியும். அப்படியே விடுவிக்க போனா கூட அவர் ஏன் விடுக்கவில்லைன்னு அவருக்கு தான் தெரியும். நாங்கள் அவரை நம்புறோம். நான் கேட்டதை அவர் கொடுக்காம போனா கூட நான் அவரே நம்புவேன். அவர் கொடுப்பான்னு தெரியும். நல்லா பார்த்துங்க எப்படி வராங்க. அவர் கொடுப்பான்னு தெரியும், ஆனால் கொடுக்காம போனா கூட நான் நம்புறேன். ஐயா, டோன்ட் எவர் கம்பேர் யுவர் லைஃப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுவர் அவுட்கம்ஸ் வித் அதர் அவுட்கம்ஸ். இன்னைக்கு நமக்கு ஏன் why we are not experiencing unreal miracles, பெரிய பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காத காரணம், நான் என்ன பண்றேன், அவன் வாழ்க்கையில் பார்த்த பதிலையே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? சாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கை நடந்தனால என் வாழ்க்கை கர்த்தர் செய்ய மாட்டார், வேற மாதிரி செய்வார். பட் யூ நீட் டு ட்ரஸ்ட் த ஒன் who gives you the answer, not the answer you know. புரியுதா? இப்போ நீங்கள்லாம் ஃப்ளைஓவர் ஏறிப்பீங்களா? ஃப்ளைஓவர் சில பிரிட்ஜ்லாம் ஏறுமே. இப்போ இந்த ஃப்ளைஓவரையும் பிரிட்ஜும் ஏறும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட் மட்டும் தான் தெரியும், அந்த ஃப்ளைஓவரோட எண்டு நமக்கு தெரியாது. அந்த பிரிட்ஜ் எங்கே முடியுதுன்னு எண்டு பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் எவனோ கட்டின ஃப்ளைஓவரை யாருன்னே தெரியாதவனை நம்பி அந்த ஃப்ளைஓவரை நான் ஏறினா நான் போய் சேர வேண்டிய இடத்துல அது இறக்கோன்னு அந்த ஃப்ளைஓவர் எண்டு பாயிண்ட்டை பார்க்காமே நான் ஏறும்போது, ஐயா, இந்த உலகத்தை கட்டின, இந்த உலகத்தையே கட்டினவரே, ஃப்ளைஓவர் கட்டினவரை படைத்த என் தேவன் என்னோடு இருக்கும் போது அவரை நம்பி அவுட்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஐ வில் டேக் ஆஃப் because I know he is in control. என்னை கொண்டு போய் சேர்ப்பார். You need to trust him. Don't be trusting the outcome. Hallelujah. Trust God. Even if the outcome is different from what you wanted, trust him because he knows the best for you. Hallelujah. யோபு சொல்றான்ல, அவர் என்னை கொன்று போட்டா கூட நான் அவரை நம்புவேன். Though he slays me, I will still trust him. பாருங்க, when you trust the outcome, you tell God that I know better. But when you trust God and not the outcome, you tell God, Lord, you know better. புரியுதா? நம்ம when we pray for answers, நம்ம ஒரு டிஃபைன்டு ஆன்சரை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இப்படி தான் அப்படின்னும் போது, ஆண்டவரே உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், அதனால இதுதான் கேட்குறேன். ஆனால் ஆண்டவரே இது கேட்குறேன், இது வரலனாலும் உமக்கு பெட்டராக தெரியும், நீ பெட்டரானதை எங்களுக்கு கொடுக்க நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? Hallelujah. I want to tell you, slowly, steadily, but surely, at the appointed time, God will do whatever is needed for you. Hallelujah. Third one. The fire is in the place where God shows up. Fire is where you clearly see him. நான் திரும்ப சொல்றேன், நல்லா புரியுற மாதிரி. நெருப்பு அந்த இடம்ல, நெருப்பு அந்த அந்த தமிழ்ல என்னப்பா அந்த ஃபயரி ஃபர்னஸ், அக்னி சூளையில கர்த்தர் வருகிற தேவன்ல, அக்னி சூளையில தான் அவர் நம்மளுக்கு தெளிவாக தெரிவார். நிறைய பேர் நினைக்கிறாங்க அக்னி சூளைக்குள்ள நான் போன உடனே கர்த்தர் வந்துட்டாரு. அது கிடையாது. அக்னி சூளைக்குள்ள நான் போன போது தான் அவர் என் கூட இருக்கிறாருன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. Do you understand the difference? Fire is in the place where God comes in. Fire is the place where actually you know that God is there.
நெபுகாத்நேசர் என்ன பண்றாரு, உள்ள தூக்கி போட போறாரு. என்ன பண்றாரு, கோவம் சமயம் வந்து என்ன பண்றாரு, சூடு என்ன பண்றாரு, he makes it 7 times more hotter. சரியா? அண்ட் தூக்கி போடுறதுக்கு பல ஜெயன்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. அவங்கள தூக்கி போட போறாங்க. சரியா? தூக்கி போடுறவங்களுக்கு என்ன ஆகுதுப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அதாவது தூக்கி போட போனவங்க கொண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த பாயிண்ட வச்சு நிறைய பேர் பேசுவாங்க, உன்னை நெருப்பில் போடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றார், நியாய தீர்ப்பை கொடுப்பார், அந்த நெருப்பு உன்னை சேதப்படுத்தாது. உன்னை தூக்கி போடணும்னு நினைச்சவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் தூக்கி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிடையாது. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட். இப்போ நம்மளை தூக்கி போடணும்னு நினைக்கிற ஓல்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல கர்த்தர் வந்து சிலுவையில் மறிச்சப்ப என்ன பண்ணுவார், தூக்கி போடுறவங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனை ஆசீர்வச்சு அவனை என்ன பண்ணுவார், அவனை மிஷினரியா மாற்றிடுவார். தூக்கி போட வந்தவனையும் நம்மளுக்கு ஜோம் பண்ணுவார். புரியுதா? அதனால இந்த பிரசங்கம் யாராவது பண்ணாங்கன்னா உடனே உற்சாகமாகி சில்லறையை செதற விட்டு ஆமேன், என்னை தூக்கி போட வந்தவனை கர்த்தர் காலி பண்ணுவார். கர்த்தர் மாறிட்டாரு. நம்மளை காலி பண்ண வந்த பவுலையே கர்த்தர் என்ன பண்ணாரு, மிஸ்டரியா மாத்திட்டாரு. அதனால உங்க ஃபேமிலியில சிலர்லாம் சொல்லுவாரு, கவலையே படாத, உன் கண் முன்னால் அவங்க நம்மளால அவருக்கும் தேவன் நமக்கும் தேவன். இந்த ஆப்போனன்ட் பார்ட்டியை கர்த்தர் காலி பண்ணுவாரு. அவனுக்கு என்ன நடக்க போதெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தா நம்ம தான் வேஸ்ட்டு. ஏன்னா நான் நம்பவே மாட்டேன் அவரு. அவர் எனக்கும் தேவனு அவருக்கும் தேவனு. எனக்கு நியாயம் விசாரிப்பான்னா அவன் மன்னிப்பு கேட்டான்னா அவருக்கும் என்ன பண்ணுவார், வாடா ராஜான்னு என்னை கூப்பிட்டு தம்பி நீ ஏன் போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுன்னுவார், என்னை தூக்கி போட வந்தவனே. அதனால் இந்த டீச்சிங்குள்ளே போவே என்னை தூக்கி போட வந்தவனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் தூக்கி போட்ட உடனே 24வது வசனம் வாசிங்க. நெபுகாத்நேசர் என்ன சொல்றார் வாசிங்க. அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். இப்ப ராஜா கேட்கிறார், 3 பேர் தானே போட்டோம், 3 பேர் தான், உனக்கும் 3 தானே பார்த்தேன், நானும் 3 தானே பார்த்தேன். ஆமா ராஜா 3 தான். ஆனா இப்ப வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே. அதாவது the fire revealed the Christ who was with them already. Do you understand? ஐயா, the fire is not the place. இவங்க உள்ள போனோடனே இயேசு கிறிஸ்து ஜம்ப் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் நம்மள உள்ள போலாம் கேப்ரியல். No. Fire revealed that Jesus was already there with them. இன்னைக்கு நான் சொல்றேயா, the crisis you are going through, the fire you are going through, உன் வாழ்க்கையில நீ போக போற சூழ்நிலை என்ன தவ பண்ணும், it will reveal that Jesus is there with you. That's why God allowed this fire in your life. நல்லா கை தட்டிங்கன்னா நேத்திக்கு சிலலாம் ஐயோ எப்படின்னா இயேசுவை பார்க்கணும்னா நெருப்புக்குள்ள போய் தான் ஆகணும் போலகுதே. நோ, நெருப்புக்குள்ள போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னா அந்த நெருப்பு காட்டுது என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு. Quite often we think God jumps with us when he jump into the fire or the water. No. The fire and the water and the storm and everything which we go through reveals, clearly reveals. அது வரைக்கும் நெபுகாத்நேசருக்கு ஜீசஸ் அவன் கூட இருந்தது தெரியல. அப்போதான் ஃபயர்ல தான் தெரியுது நெபுகாத்நேசர் ஜீசஸ் கூட. Fourth point. The fire is God's way of changing people who are watching you. நெருப்பு எதுக்கு, அந்த அக்னி சூளை நம்மளை மாத்துறதுக்கு இல்லை. சொல்லுங்க, நம்மளை மாத்துறதுக்கு இல்லை, நம்மளை பார்த்துனுக்குறாங்க பார்த்தீங்களா, அவனை மாத்துறதுக்கு. Do you understand? Sometimes the fire is God's way of changing the audience, not the actors. Do you understand what I'm saying? நம்மளை பார்த்துனுக்குறாங்களா, அதனால உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் அந்த பிரச்சனையை கொண்டு உன்னை மாத்துறதுக்கு மட்டும் இல்லை, சுற்றி நம்மளை பார்த்துனேக்கிறான் பார்த்தியா, அவனை மாற்றுறதுக்கு தான் இந்த கர்த்தர் இந்த பிரச்சனையை விடுக்கிறார். அவன் வாயிலேருந்தே நம்ம சாட்சி மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்ல. ஸோ instead of saying Lord why me, you should be saying who is watching me. புரியுதா? ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை கேட்குது, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் எவன்லாம் என்னை பார்த்துனுக்கிறான், இவன் வாயில் வர சாட்சியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா பாருங்க, நெபுகாத்நேசர் என்ன சொல்றார் பாருங்களேன். இப்போ பார்த்துருக்கிற நெபுகாத்நேசர் கிட்ட வரார். வாசிங்க டக்குன்னு.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும். அதாவது வெளியில வந்த உடனே நேபுகாத்நேசர் என்ன பிரமிக்கிறார்னா, டே உள்ள போனீங்க, ஜீசஸ் இருந்தார், எல்லாம் ஓகே, உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகல, அப்புறம் என்னாச்சு, அவன் முடி ஒன்றும் ஆகல, நெக்ஸ்ட் அவன் மேல ஸ்மோக்கு ஸ்மெல்லே இல்லை. இவன் பார்த்து நிற்கிறவன் அப்படியே மாறுது இவனுக்கு. Do you know? Nothing changed with Shadrach, Meshach, Abednego. They just came as they went. புரியுதா? போன மாதிரி அவங்க வந்தாங்க, ஆனால் வெளியில் இருக்கிற நேபுகாத்நேசர் மாறிட்டார். புரியுதா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நீங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் உனக்குள்ள மாற்றமாய் உனக்குள்ள ஒரு நஷ்டமா வராது. நீ எப்படி போனியோ அதோட பெட்டரா வருவ. ஆனா வெளியில் இருக்கிற அவன்லாம் ஆடி போயிடுவானுங்க. I want to tell you, God has allowed this fire in your life so that the people who are watching you will tremble before the Most High God. உன் வாழ்க்கையை பார்க்கிறோம், என்னடா நடக்குது பாருங்களேன். அவன் முடி கருகல, அதெல்லாம் ஒரு பக்கம், ஸ்மெல்லே இல்லையா, ஸ்மோக் ஸ்மெல்லே இல்லையா. புரியுதா? நீங்களாம் அந்த டீ கடையில் டீ குடிக்க போனீங்கன்னா எவனோ ஒருத்தன் பக்கத்தில் தம்மச்சா கூட, நீங்களாம் நல்லவங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்க தெரியும். ஏன் பாஸ்டர் சிரிக்கிறீங்க நீங்கள்? ஏன் நான் நம்புகிறேன். நான் இந்த பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறேன், இந்த சித்தா ஆட்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ட்ரீட்மெண்ட் வந்து மோக்ஸான்னு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறாங்க, அதை கொளுத்தி சூடு காட்டுறாங்க. அப்படியே அதை மேலே வைக்கல, என் மேலே வைக்காமல் கிட்ட என் முதுகுலலாம் அப்படியே சூடு காட்டுவாங்க. அந்த ஹீட் அப்படியே உடம்புல இருக்கும். ஆனால் அந்த முடிச்ச உடனே என் டிஷர்ட் போட்டு என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஸ்மோக் ஸ்மெல் அடிக்கும். நான் வீட்டில் போய் ஒய்ஃப் கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் போய்ட்டு வந்தாலும் நம்ம நம்புவாங்களான்னு நம்ம வீட்டு தான் நினச்சிக்க போகிறாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை, என் உடம்புல வைக்காமையே அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்டிக்கோட ஸ்மெல் அப்படியே அடிக்கும். அப்போ யோசித்து பாருங்கள், இவன் ஃபயருக்குள்ளேயே போயிட்டு வரான், ஆனால் ஒரு ஸ்மெல்லு இவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. I want to tell you, ஐயா, நம்ம ஃபயருக்குள்ளே போயிட்டு வருவோம், உள்ளே வருவோம், ஃபயர்லேயே டான்ஸ் கூட ஆடுவோம், நம்ம துதிப்போம், அல்லேலூயா பாடி நாங்கள் கூட நம்ம ஆடுவோம். புரியுதா? அதை பார்த்து 4 பேர் அழுது ஃபயரில் கூட நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க, இட்ஸ் அ ஹோலி ஃபயர்னுவா, நான் ஜாலி ஃபயர்னா, எதுக்கு இதெல்லாம்? புரியுதா? அங்கேருந்து வெளில வருவோம், ஆனால் பார்க்கிறவர்களின் கருத்தை கர்த்தர் மாற்றுவார். Nebuchadnezzar was stunned by what happened in their life. Last point I want to finish. Your deliverance will become a declaration. உன் விடுதலை உலக அறிக்கையாக மாறும். உன் விடுதலையை பார்த்து எல்லாரும் கர்த்தரை அறிக்கை செய்வாங்க. உன் விடுதலையை பார்த்து, உன் அற்புதத்தை பார்த்து கர்த்தரை அறிக்கை. Your deliverance will become a declaration. ஏன்னா நேபுகாத்நேசர் என்ன சொல்றார் பாருங்களேன், தமிழ்ல வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? யார் மாறலாம் பாருங்க. டேய், என் கைக்கு என்ன ஆண்டவர் தப்புக்கிறேன்னு சொல்ற, இங்கிலீஷ்ல வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்றாரு நேபுகாத்நேசர். யார் வாயில பிரைஸ் தி லார்ட் வருது? நேபுகாத்நேசர். ஐயா, இன்னைக்கு நம்மளை பார்க்கிறவங்க வாயில அப்படிப்பட்ட சாட்சி வரணுங்க. நேபுகாத்நேசர் என்ன சொல்றான், என் கைக்கு உன்னை யார் தப்பு வைப்பான்னு சொன்னவன் இன்னைக்கு அவன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்றான். பிரைஸ் தி லார்ட் ஆஃப் ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. எப்படி சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட் ஆஃப் ஜெயந்த், பிரைஸ் தி லார்ட் ஆஃப் ரீனுகுமார், பிரைஸ் தி லார்ட் ஆஃப் மர்சி, பிரைஸ் தி லார்ட் ஆஃப் சீபா, பிரைஸ் தி லார்ட் ஆஃப் சாமுவேல், பிரைஸ் தி லார்ட் ஆஃப், இப்படி நம்ம பேரை சொல்லி மத்தவங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட்னு சொல்ற மாதிரி, ஐ ப்ரே யுவர் டெலிவரன்ஸ் will become a declaration. அப்படி கர்த்தர் சாட்சியை மாத்துவார். பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு அவர் என்னலாம் சொல்றார் பாருங்களேன். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால். அதாவது அவன் எவ்வளவு டீட்டெயிலா சொல்றான் பாருங்களேன். தேவனை பணிந்தது மட்டும் இல்ல, அதுலயும் ஒரு இன்னொரு மேட்டர் சொல்றார் சைட்ல. என்னது? நான் சொன்னதையே கேட்காம இவனுங்க. You need to understand the details. He's saying they even in fact opposed the most powerful man in the world. நான் சொன்னதையும் கேட்காததுனால அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக, இப்போ டிக்ளரேஷன் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களங்களாக்கப்படும் என்று
என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். ஐயா, come on, this guy says there is no God who can rescue like this. ஆரம்பத்தில் ஃபயர்ல போது மணி சான்றாங்க, என் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. அப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றானுங்க. ஆனால் இப்போ முடியும் போது this guy says there's nobody, no God who can rescue like this. ஏன்னா கண்ணால பார்க்கலாம். I want to tell you what you're going through right now is not for you but for people around who's watching your life. Hallelujah. ஐயா, எத்தனை பேர் the people around us they think our life is over la. எத்தனை பேர் because they look at our background, because they look at our parents background, because they look at where we come from, because they've seen our past or probably they're seeing our current and they're like, oh, என்னென்ன பேசுறானுங்கல்ல. ஆனால் God is saying you are going through what you're going through not for you but for all of them who are watching you. அவனுங்க வாயிலிருந்து உன்னை குறித்த ஒரு சாட்சி வரும்படியாக கர்த்தர் அதுக்காகவே இந்த அக்கினியை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனால if you asking God why didn't you stop, God is saying I didn't stop because I want you to be promoted in this fire. முடிஞ்ச என்ன தெரியுமா நடக்குது, வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பின்பு அவங்கள பாபிலோன் தேசத்துல after the fire comes the promotion. Hallelujah. I want to tell you, why did God allow the fire? Because he wanted to promote you. உன் ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தும்படியாக. பக்கத்துல போய் சொல்லுங்க, he wants to promote you. If somebody comes and says, you know what, sister, brother, I have this problem, என்ன சொல்வோம்? God wants to promote you. Hallelujah. Pastor, எனக்கு வேலை போயிடுச்சு. God wants to promote you. வேலையே இல்லை, நீங்க God wants to promote. Yeah. Do you believe that's the unreal miracle God wants to do in your life? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Our pastor, I have the sickness. God wants to promote you. Your miracle is getting bigger. Your testimony is getting bigger. Hallelujah. Pastor, it's getting delayed. God wants to promote you. Hallelujah. யோசித்து பாருங்க, சொல்லும் போது கடுப்பா இருக்கலாம் ஆப்பனன்ட் பார்ட்டி. ஆனா இதை என் கர்த்தர் எனக்காக செய்தார், இதை விட அதிகமாக உனக்காகவும் செய்வார். யோசித்து பாருங்க, அங்க இருக்கிற பெரிய சாட்சி எனக்கு நெபுகாத்நேசர் பிரைஸ் லார்ட்னா பாத்தீங்களா? Hallelujah. நான் சொல்றேன், இந்த தேசத்தில் இருக்கிற பல கட்சி மக்கள் இன்னும் என்னென்னையோ சத்தம் போட்டுருக்கிறான். ஆனால் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்கிறத வச்சு யாரெல்லாம் வாயில என்னென்ன உச்சரிப்பு செய்கிறானுங்களோ அவர்கள் வாயில் பிரைஸ் தி லார்ட், அவர்கள் வாயில் ஸ்தோத்திரம் அப்படின்னு உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை சொல்லும்படியாக பார்த்து சொல்லும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை. I want to tell you there going to be some unreal things which going to happen, unreal deliverance. Hallelujah. Instead of asking why me, who's watching me? Because God's doing it for them. They will see the testimony in my life. Can we stand up in God's presence?